Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம ஆந்திரா பெசரட்டு அதாவது பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஆந்திரால ஒன் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் எங்கே போனாலும் ஆந்திரால இது ஈஸியாக கிடைக்கும். இதோ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அண்ட் 5லேருந்து 6 மணி நேரம் இதை நல்லா ஊற விடுங்க. இதோ நம்ம பச்சை பயிறு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிரை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சாலே தாராளமாக போதும். நான் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சேன், அதனால லைட்டாக முளை கட்டிடுச்சு. இப்போ பாதியாக அரைச்சிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துளி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் தான் தேவைப்படும். ஸோ தண்ணி ஊற்றுறதா இருந்தால் பார்த்து ஊற்றிக்கோங்க. இதோ ஃபர்ஸ்ட் செட் அரைப்பட்டுருச்சு. அடுத்த செட்டும் அரைச்சிக்கலாம். அடுத்த செட்டில் நீங்கள் பச்சை மிளகாவோ இஞ்சியோ சேர்க்க வேண்டாம். இதோ செகண்ட் செட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான் பாக்கி. நல்லா சூடான தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாவை ஃபர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புளிக்க வைக்காமலே தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பிளெயின் தோசையாக தான் ஊற்றிருக்கேன். பட் மோஸ்ட்லி ஆந்திராவில் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா 3ஐயும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்கு மேலே வெங்காய தோசை மாதிரி ஊற்றி எடுப்பாங்க. ஸோ வெங்காய தோசையாகவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.